வீர வணக்கம் வீர வணக்கம். எங்கள் தோழர் தேவேந்திரனுக்கு வீர வணக்கம் செவ்வணக்கம். வீர வணக்கம் செவ்வணக்கம். செய்து முடிப்போம் எங்கள் தோழர் தேவேந்திரன் அவர்களின் இலக்குகளை லட்சியங்களை செய்து முடிப்போம். நமது இயக்க தோழர் தேவேந்திரன் அவர்களுடைய நினைவை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு தோழர் அவர்களின் தம்பி நாகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் என்னுடைய அண்ணனுங்க எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பேருங்க. பெண்கள் 4 பேர், ஆண்கள் 4 பேர். அதில் நான் கடைசி, எனக்கு முன்னத்தவர் தான் தேவேந்திரன். அவர் இளமை காலத்திலிருந்தே பொதுவாக பாதிக்கப்பட்டவர்கள் மேல நிறைய அன்பும் பாசமும் இருப்பாரு. சிறு வயதிலிருந்தே அது எப்படி அவருக்கு இயல்பாகவே அந்த மாதிரி வந்தது. ரோட்ல ஒருத்தர் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை வந்தால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவருக்கு உணவு கொடுத்தா அந்த மாதிரியான எண்ணங்களிலேயே அவர் பிறவிலேயே அந்த குணத்தை இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது எங்க ஒடுக்கப்பட்டவர்கள், எங்க தாழ்த்தப்பட்டவர்கள் என்றோ அதெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. ஒடுக்கப்பட்டவர்கள் எங்க இருந்தாலும் அவருக்கு உதவணுங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அப்படியே வளர்ந்தது. தோழர் ஐயா தியாக ஐயா அவர்களோடவும் சுருவி அவர்களோடும் சேர்ந்து இந்த இயக்கங்கள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டு ஆரம்பத்துல தந்தை பெரியாரோட பற்றும் பாசம் கொண்டாருங்க. ஆனால் தந்தை பெரியார் எப்போ கோவை வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரையா எங்கள் அப்பா இரா கஸ்தூரின்னு சொல்லி திராவிட கழக தலைவராக இருந்தார். அப்போ அதனால பெரியார் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வர அவரோட நேர்ந்து கலந்துருந்ததுனால அந்த இயக்கத்திலையும் அந்த மாதிரியான எண்ணங்களையும் நிறைய தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாருங்க. அவர் ரொம்ப வேலை செஞ்ச காலம் இந்த கொரோனா காலத்துல இந்த மக்கள் இவ்வளவு பாடுபடுறாங்களே, கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு ஒரு விமோச்சம். அதுவும் மோடி ஐயா இருந்த காலத்தை நமக்கு அந்த மருந்துகள் சரியா கிடைக்காது, என்ன அதுக்கு ரெமெடின்னு தெரியாது. அதை கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து மாற்றி இருந்தால் அதெல்லாம் கண்டுபிடிக்காத காரணம். என்னையும் கூப்பிட்டு அவர் இதே தேர்வுல அதற்கான சித்த மருந்துகளை வாங்கி எல்லா தோழர்களுக்கும் அவங்களுக்கு வீட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில அவருக்கும் கொரோனா வந்துட்டு அதுவும் சரியாயிடுச்சுங்க. சரியான பின்னால ஒரு மாதம் 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அவருடைய நெருங்கிய தோழர் முத்தளிப்புன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல இறந்துட்டாங்க. அதை போய் பார்த்து எல்லாரும் போக வேண்டாங்க, நாடே வீட்டுக்குள்ளாரதான் இருக்கு, யாரும் எங்கேயும் வெளியில் போகல. நான் செத்தாலும் பரவாயில்லடா என்னுடைய நண்பரை பார்த்துட்டு வரணும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த நினைவுகள் தான் அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவர் மீண்டும் தோழர் தேவேந்திரன் அவர்கள் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள் விடுதலை குயில்கள் என்கிற அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார். தோழர் தியாகு திலீபன் மன்றத்தை நடத்தி கொண்டிருந்தார். இந்த விடுதலை குயில்களும் திலீபன் மன்றமும் இணைந்து தமிழர் இயக்கம் என்கிற இயக்கத்தை தொடங்கினோம். இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தொடக்க புள்ளி திலீபன் மன்றம். அது ஒரு இயக்கமாக இந்த 2 அமைப்புகளும் இணைந்து தமிழர் இயக்கம் என்று உருவெடுத்து இன்று அது தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் என்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தமிழர் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு உயிர்ப்போடு இயங்கியவர் அண்ணன் தேவேந்திரன் அவர்கள். அவர் நான் அண்ணன் என்று அழைக்கலாம், ஆனால் அவர் தோழராக இருந்தார். தோழராக மட்டுமல்ல, என் தந்தையாகவும் இருந்தார். தமிழர் இயக்கத்தினுடைய பொருளாளராக செயல்பட்டவர். தோழர் தியாகு அவர்களும் பேராசிரியர் சுபவி அவர்களும் கோவைக்கு எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அவர்களை வரவேற்று அவர்களை இறுதி வரை அவர்களோடு இருந்து அந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு அவர்களை அனுப்பி வைப்பது வரைக்கும் அந்த கடமைகளை செய்து கொண்டிருந்தவர் அண்ணன் தேவேந்திரன் அவர்கள். 2009 ஈழத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நிகழ்ந்த போது
தமிழ் தேசிய விடுதலை இயக்கமும் அப்போது பே. மணியரசன் அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியும் இணைந்து இந்திய கொடியை எரிப்பது என்கிற போராட்டத்தை அறிவித்தோம். அவர்கள் இயக்கத்தில் தோழர் தமிழரசனும் நமது இயக்கத்தில் நானும் இருவரும் மட்டும் இந்திய கொடியை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் எரிப்பது என்று திட்டமிட்டு எரித்தோம். அந்த போராட்டத்திற்கு எங்களோடு துணை நின்ற காரணத்திற்காக மட்டுமே அண்ணன் தேவேந்திரன் அவர்களும் எங்களோடு சிறைப்படுத்தப்பட்டார். அவர் சிறைக்கு அஞ்சவில்லை, அதை அவர் பெருமையாக கருதினார். ஆனால் சிறைப்படுவோம் என்பதை அறிந்து அவர் அந்த போராட்ட களத்திற்கு வரவில்லை. எங்கள் இயக்கம் அறிவித்தது இருவர் எரிப்பார்கள் என்றுதான். இவர் எங்களை வழியனுப்பி விடுவதற்கோ அல்லது எங்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக வந்தவரையும் கட்டாயமாக சிறைப்படுத்தினார்கள். ரேசோஸ் காவல் நிலையத்தில் எங்களை எல்லாம் வைத்திருந்த போது மற்ற தோழர்களை அழைத்து பெயர் எடுத்து அடையாளங்கள் எல்லாம் எழுத ஆரம்பித்த போது நான் தடுத்து அந்த காவலர்களோடு குரலுயர்த்தி நான் ஆத்திரத்தில் சண்டை போட்டேன். அண்ணன் தேவேந்திரன் அவர்கள் என்னை இழுத்து குறுக்கிட்டு விடு பாரதி, சிறைக்குத்தானே போவோம் என்றார். இல்லை அண்ணா, யாரை வேண்டுமானாலும் அழைத்துக் கொண்டு வந்து யாரை வேண்டுமானாலும் காவல்துறை சிறைப்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது, நாம் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அவர்கள் யாரை வேண்டாலும் தலைப்படுத்துவதற்கு நாம் வாய்மூடி கிடக்க முடியாது என்று நான் மீண்டும் அவர்களோடு சண்டைக்கு நின்று தேவேந்திரன் அவர்கள் வேண்டாம் பாரதி, எல்லோரும் சிறைக்கு போவோம், ஒன்றும் சிக்கல் இல்லை என்றார். அவர் சிறைக்கு வந்தது குறித்து அச்சப்படவில்லை, பெருமையோடு தான் சிறையில் இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதத்தில் திடீரென சிறைக்கு வந்ததனால் அவர் தன் குடும்பம் பற்றியும் தான் விட்டு வந்த தன்னுடைய தொழில் பணி பற்றி மட்டுமே கவலைப்பட்டார். அதுவும் சில நாட்கள், சில காலங்கள் தான். அவர் ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு மேல் கோவை மத்திய சிறையில் இருந்தார். அதற்கு பிறகு அந்த கோவை மத்திய சிறைக்குள் நாங்கள் அடைபட்டிருந்த அந்த கொட்டரைக்குள் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய தலைமையில் 100க்கு உட்பட்டவர்கள் இந்திய ராணுவ வண்டியை மறித்து சிறைப்பட்டிருந்தார்கள். நாங்கள் இந்திய கொடியை எரித்து சிறைப்பட்டிருந்தோம். எங்கள் எல்லோரையும் ஒரே கொட்டரையில் வைத்திருந்தார்கள். வைத்திருந்த போது அண்ணன் தேவேந்திரன் அவர்கள் சிறைக்குள் தினமும் மாலை அரசியல் கூட்டத்தை சிறைக்குள் ஒருங்கிணைத்தார். தினமும் மாலை கொட்டரையை அடைபடுவதற்கு ஒரு 5 மணி ஆகும்னா 2 மணிக்கு ஒவ்வொரு கொட்டரையாக போய் ஒவ்வொரு தோழரிடமும் கூட்டம் நடக்க போகிறது. ஏன்னா அதே கொட்டரையில முன்னாடி கூட்டம் நடக்க போகிறது, எல்லோரும் வந்துருங்க. வெளியில் என்ன செய்தாரோ அதை சிறையிலும் செய்தார். எல்லோரையும் மாலை ஒரு இடத்தில் ஒருங்கிணைப்பார். ஒரு நாளைக்கு ஒருவர் என்று தலைப்பு கொடுத்து பேச வைத்தார். பொன்சந்திரன், நம்ம சூடூர்ல ஒரு புரட்சியர் இளைஞர் மொழி தோழர் எல்லாம் தினமும் அரசியல் பாடல்கள் பாடுவார்கள். எல்லோரும் இணைந்து அங்கேயும் அரசியல் உணர்வை உயிர்ப்போடு வைத்திருந்தோம் என்றால் அதற்கு காரணமாக அதனுடைய மையமாக இருந்தவர் அண்ணன் தேவேந்திரன் அவர்கள்தான். அந்த சிறைக்கு பிறகு அவருடைய வாழ்நிலை சூழ்நிலை கொஞ்சம் இந்த அரசியல் பணிகளில் இருந்து அவர் தொய்வை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த அரசியல் உணர்வு அவரை அரித்துக் கொண்டேதான் இருந்தது. அவருடைய தம்பி வழக்கறிஞர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வுக்கு அருகில் இருந்தார் என்பதை விட அந்த உணர்வாகவே அவர் இருந்தார் என்று சொல்ல வேண்டும். திடீரென ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் அதிகமானுக்கு அழைத்து பேசுவார். எங்கேயாவது சாதிய வன்கொடுமை ஒன்று நடந்திருந்தால் அதிகமானவர்களுக்கு நேரடியாக அழைத்து நாம் இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அழைத்து பேசுவார். அவரால் பொறுக்க முடியாது, அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படித்தான் அவருடைய உணர்வு இருந்தது. அவர் எங்கே தந்தை பெரியார் தன்னுடைய தாயை நேசித்தது போல், தந்தையை நேசித்தது போல் அண்ணன் தேவேந்திரன் அவர்கள் தந்தை பெரியாரை நேசித்தார் என்றால் அது மிகையில்லை. தந்தை பெரியாரின் அரசியல் என்பது விடுதலை அரசியல் தான். தமிழ்நாட்டின் விடுதலையை வென்றெடுப்பதுதான்.
சாதி ஒழிப்பும் தனித்தமிழ் நாடும் திராவிடர் கழகத்தின் இருபெரும் கொள்கைகள் என்று தந்தை பெரியார் அறிவித்தார். இறுதி வரை அதற்காகத்தான் பாடாற்றினார். அண்ணன் தேவேந்திரன் அவர்கள் தந்தை பெரியாரை பின்பற்றுகிறோம் என்றால் பெரியாரின் விடுதலை அரசியலை எந்த அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் அஞ்சாமல் நாம் முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுக்கிறவர்களோடு நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்றைக்கு தமிழர் இயக்கத்தில் தமிழ் தேசிய விடுதலையை இலக்காக கொண்டிருந்த தமிழர் இயக்கத்தில் தன்னோடு இணைத்துக் கொண்டு தலைமை பொறுப்பில் பொருளாளராக இருந்து செயல்பட்டார். தோழர் தியாக அவர்கள் மீது தனிப்பட்ட அன்பை கொண்டிருந்தவர். ஊராக அந்த நேரத்தில் அவர் ஊராக தோழர் தியாக பொதுக்கூட்டங்களில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த வேளையில் இங்கே கோவை பக்கம் ஒரு கருத்தரங்கை கூட்டத்தை ஏற்பாடு செய்ய சொன்னார். தோழர் தியாகு சொல்லிவிட்டால் உடனே அவர் அதை செய்து விடுவார். வருகிற போது தொடர்ந்து ஊராக அலைகிறாரே, அதனால் இவரை நீலகிரி அழைத்து போக வேண்டும், மலைகளை காட்ட வேண்டும், ஒரு அமைதியான இடத்தில் அவரை ஒரு 2 நாளாவது ஓய்வில் வைத்து அனுப்ப வேண்டும் என்ற உணர்வோடு தான் அவர் தோழர் தியாகுவை தன் நெஞ்சில் வைத்திருந்தார். தமிழ் தேசிய விடுதலையை, சாதி ஒழிப்பை இரண்டையும் லட்சியமாக கொண்டு இறுதி வரை இயங்கியவர். இன்றைக்கு தந்தை பெரியார் குறித்த எத்தனையோ விமர்சனங்கள், வேறுபாடுகள் தலைவிரித்தாடுகின்றன. இந்த நேரத்தில் எல்லாம் அண்ணன் தேவேந்திரன் இருந்திருந்தால் தன்னை மீறி செயல்பட்டிருப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இங்கே RS புரத்தில் தந்தை பெரியார் படிப்பகத்தை பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் பெரியாருடைய நினைவு நாள் அல்லது பிறந்த நாளில் குருதி கொடை முகாமை நடத்தினார். சாதி கடந்து, மதம் கடந்து மனிதர்கள் எல்லோரும் சரிநிகரானவர்கள் என்பதை நிலைநிறுத்துகிற ஒரு இடம் என்றால் அது குருதி கொடை முகாம். எந்த சாதி ரத்தம் எந்த சாதிக்காரனுக்கு, எந்த மதத்தவனின் ரத்தம் எந்த மதத்தவனுக்கு என்கிற வேறுபாடு இல்லாமல் ரத்தம் ஒன்றாக புழங்குகிற இடம் குருதிக்குடை முகாம்தான். அந்த உணர்வில் அவர் குருதிக்குடை முகாமை தொடர்ச்சியாக நடத்தினார், விடாப்பிடியாக நடத்தினார். அவருக்கு யார் துணை இருக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி அவர் கவலைப்பட்டதில்லை. தான் எடுத்த ஒரு பணியை இறுதி வரைக்கும் செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் உள்ளவர். தந்தை பெரியாரை தாய்க்கும் தந்தைக்கும் நிகராக நேசித்தவர். இந்த கோவை தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் அல்லது தோழர் தியாக அவர்கள் கோவையில் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அண்ணன் தேவேந்திரன் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடந்ததில்லை. தேவேந்திரனை முன்னிறுத்தியோ அல்லது அவரோடுதான் நிகழ்ச்சிக்கு வருவார், அவரோடுதான் நிகழ்ச்சிக்கு போவார். அந்த நிலையில் இன்னைக்கும் நான் கோவைக்குள்ள சுத்துகிற போது, ஒவ்வொரு சாலையில சுத்தும் போதும் எனக்கு அவரோடு பயணிக்கிற உணர்வு ஏற்படும். அவர் இருந்து கொண்டிருக்கிறார், பெரியநாயக்கம்பாளையத்துல இருக்கிறார், நான் தான் போய் பார்க்கறதே இல்லை என்கிற உணர்வு தான் ஏற்படும். திடீர்னு என்னைய ஒருத்தர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. போயிட்டு அப்ப நான் முழு நேர ஊழியர், எப்போது எங்கே தங்குவேன், எந்த ஊரில் இருப்பேன் என்று தெரியாத நிலையில் என்னை கோவையில ஒரு தோழர் வீட்டுக்கு அவர் ஒரு தனி அறையில இருக்கார். திடீர்னு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் அந்த தோழருக்கு என்னை அறிமுகப்படுத்தி, இதை பாரதி எங்க இயக்கத்தோட முழு நேர ஊழியர், இவன் எப்போ எந்நேரம் வந்தாலும் நீ அவனுக்கு தங்க வச்சிடணும், அவனுக்கு தேவையானதை செய்திடணும் என்று அவரிடம் உரிமையாக சொன்னார். அவர் பெயர் எனக்கு மறந்து விட்டது. அப்படி நான் இடர்பாடுகளில் இருக்கக்கூடாது, நான் இயல்பாக என்னுடைய பணிகளை நான் சீராக செய்ய வேண்டும் என்பதிலும் அவர் கவனம் செலுத்தினார். சிறைக்குள் என்னை அவரை நான் பார்த்து கொண்டேன் என்பதை விட என்னை அவர் பார்த்து கொண்டார். அப்படி எனக்கு தந்தையமாகவும் இருந்தவர் அண்ணன் தேவேந்திரன் அவர்களுக்கு. எனக்கு நம் இயக்கத்தில் கொஞ்சம் அந்த சிறைக்கு பிறகு ஒரு இடைவெளி இருந்த போதும் ஒரு கோவையில் ஒரு நினைவில், அந்த போராட்டம் நினைவில்லை, கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறது. அந்த போராட்டம் குறித்து, அதனுடைய கோரிக்கை குறித்து எல்லோரும் பேசிவிட்டார்கள். இவர் என்ன செய்வது என்று தெரியாமல் அண்ணன் தேவேந்திரன் அவர்கள் என்னுடைய பெயரை, அந்த அனைத்து கட்சி போராட்டத்திற்கு என்னுடைய பெயரை கொடுத்து, தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் பாரதி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்று அந்த அவர்கள் கொடுத்த ஏட்டில் எழுதி கொடுத்து விட்டு வந்துவிட்டார். அப்படி அவர் இறுதி வரைக்கும் தன்னை தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தவனாக உணர்வு பூர்வமாக இறுதி வரை இருந்தார் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. அண்ணன் தேவேந்திரன் அவர்களின் லட்சியத்திற்கு இறுதி வரை நாங்கள்
பாடாற்றுவோம், எங்களை அந்த கொள்கைகளுக்கு ஒப்படைப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.